ஹலோ ஆல், வெல்கம் டு டீ டைம் சினிமா. இன்றைக்கி நடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஓவியா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும், நான் வெளி உலகத்தை பார்க்கணும், பிடிக்காமல் பிக் பாஸ் வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் கிட்ட அழுகிறாங்க. மற்ற எல்லாருமே ஓவியா கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரைசர் ஜூலி மட்டும்தான் ஓவியாவுக்கு இன்றைக்கி பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க. நாளைக்கு எபிசோட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, ஓவியா அவங்க கவலைகள் எல்லாம் மறந்துட்டு காலையில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வழக்கம் போல். இன்றைக்கி ஏற்கனவே அந்த கார்பெட் மேட்டரில் ஓவியாவுக்கும் ஜூலிக்கும் பிரச்சனை வந்தது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவியாவுக்கும் ஜூலிக்கும் பிரச்சனை வருது. ஓவியா மேட்டை போட்டுட்டு நிற்கிறாங்க, ஜூலியை ஏற சொல்கிறாங்க. அதுக்கு ஜூலி நான் என்ன கீழே விழுகிறதா அப்படின்னு ஓவியாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வையாபுரி லிவிங் ரூம் சோஃபாவில் படுத்துட்டு இருக்காரு. அப்போ கோவமாக இதுக்கு மேலே எனக்கு பொறுமையை சோதிக்காதான், எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு யாரையோ பார்த்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. ஓவியாவும் ரைஸாவும் பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஓவியா ரைஸா கிட்ட சொல்கிறாங்க, இந்த வாரம் ஜூலி எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும், ஆரவ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஸுரி பட்ஜெட் பாயிண்ட்ஸுக்காக திங்ஸ் வாங்கிக்கலாம். அதில் எல்லோரும் லிவிங் ரூமில் உட்காந்துட்டு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல சண்டை போட்டுக்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. கண்டினியூஸாக ஓவியாவுக்கு ஜூலினால் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து வேணும்னே ஓவியாவுக்கும் ஜூலிக்கும் சண்டை மூட்டுற மாதிரி இருக்குது. ஓவியாவுக்கு இதனால் வேணும்னே கெட்ட பேர் உண்டாக்குறாங்க. ஜூலிக்கு சிம்பத்தியை அதிகம் பண்ணி அவங்க சொன்ன பொய்யெல்லாம் மறைச்சி அவங்கள நல்லவங்களாக காமிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால தான் ஓவியா இனிமேல் நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கலாம், நான் சீக்கிரம் நான் வெளியில் போயிடுவேன், என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அழுகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஜூலி எலிமினேட் ஆனால் தான் ஓவியாவுக்கு நிம்மதியே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.